பக்தி ஒளி நேயர்களுக்கு வணக்கம். மிதுன ராசிக்காரர்களுக்கு கடன் பிரச்சனால் வரக்கூடிய அறிகுறிகள் என்னன்னு பாத்தீங்கன்னா, மிதுன ராசிக்காரர்களுக்கு என்ன அறிகுறி தெரியுமா? நிறைய அவமானங்களை சந்திப்பார்கள். நிறைய அவமானங்கள் மட்டும் இல்லாமல் நிறைய இடத்துல வந்து ஒரு ஒவ்வொரு கோர்ட்டு கேஸ் வழக்குகள் யாராச்சும் எது மூலமா வழக்குகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். இல்லாட்டா போலீஸ் ஸ்டேஷன் போக வேண்டியதாக இருக்கும். அப்படி ஏதாச்சும் ஒண்ணு வந்து இக்கட்டான ஒரு சூழ்நிலையை உருவாக்கக்கூடியதாக இருக்கும். இல்லாட்டா நாய்களிடம் கடி வாங்குதல் அந்த மாதிரிலாம் இருக்கும். இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து கண்டிப்பா கடன் பிரச்சனைகள் உருவாக போகுது அப்படிங்கிறது அர்த்தம். அவமானங்களை அடிக்கடி சந்திக்கும் போதே கொஞ்சம் உங்களுக்கு உஷாராயிரணும். ஐயோ இது எனக்கு நிறைய விஷயங்கள் வந்து எனக்கு தடையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இன்னொன்னு என்னன்னா, கல்யாணம் ஆன குடும்பத்தினரிடம் அவமானப்படுதல் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதாவது உங்களுடைய கல்யாணம் ஆன குடும்பத்தினர்னா கணவனோ அல்லது மனைவியோ குடும்பத்தினர்னால் அவமானப்படுவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் நீங்க சந்திக்கும் போது உங்களுக்கு நீங்க மிக கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க. அதுல வந்து நீங்க என்னன்னா ஒவ்வொரு இதுவும் பண்ணும்போது கூட உங்களுடைய நரம்பு சார்ந்த பிரச்சனைகளும் அப்புறம் பாத்தீங்கன்னா நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் நிறைய உருவாகக்கூடியதாக இருக்கும். நிறைய உருவாகும் போது அதுல வந்து அந்த நரம்பு சார்ந்த பிரச்சனையினால் உருவாகக்கூடிய விஷயங்கள் வந்து உங்களுக்கு உங்களுடைய மனநிலையை வந்து ரொம்ப டவுன் ஆக்கக்கூடியதாக இருக்கும். ரொம்ப ஸ்லோவா ரொம்ப மந்தமா எல்லாத்தையும் செயல்படுற மாதிரி உங்களுக்கு தோற்றமாக இருக்கும். அதனால இது வந்து கௌரவம் சார்ந்த பிரச்சனைகள் வந்து எல்லாமே பாதிக்கப்படுவதாக இருக்கிறதுனால இந்த சமயத்தில் நீங்க வழிபட வேண்டிய தெய்வங்கள் அப்படிங்கிறது என்னன்னா, தான்றோன்றி மலையில் உள்ள திருப்பதி வழிபாடுகளை எடுத்துக்கொள்வது, காலபைரவர் வழிபாடை எடுத்துக்கொள்வதும் மிக சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது. தான்றோன்றி மலை திருப்பதி பெருமாள் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லானவர். எப்படின்னா அவர் ஒரு தலை வந்து கொஞ்சம் சரிஞ்ச மாதிரி இருக்கும், மலைக்கு கீழே உட்கார்ந்த மாதிரி உட்கார்ந்துருப்பார். அவருடைய வழிபாடுகள் வந்து உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே போல பாத்தீங்கன்னா உங்களுடைய காலபைரவர் வழிபாடுகளை எடுங்க அப்படின்னா, அதாவது நாய்கள் வந்து நிறைய உங்களை தாக்குற மாதிரி இருக்கும். நாய்கிட்ட போகும்போது எரிஞ்சு ஒரு மாதிரி உங்களை பார்த்தோன்னே ஒருங்கிற மாதிரியே ஃபீல் கொடுக்குற மாதிரி இருக்கும். நாய்கிட்டே போகவே பயப்படுவீங்க. அந்த மாதிரி தன்மைகள் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். இது மட்டுமே இல்லாமல் பேச்சில் வந்து அதிக கோபத்தை காமிக்கக்கூடியதாக இருக்கும். ஆக்சுவலா நீங்க பேசும்போது ரொம்ப அமைதியான தன்மை, நிதானமாக பேசக்கூடிய ஒரு நபர் வந்து திடீர்னு ஒரு கோபமும் திடீர்னு ஒரு சடனா எல்லாரும் பார்த்து எரிஞ்சு விழுற தன்மையும் வரும்போது அப்போ கடனுடைய பிரச்சனைகள் உங்களுக்கு தலை தூக்க போகுது அப்படின்னு அர்த்தம். ஆனா பேச்சின் அளவு குறையும். வேலை பார்க்குற இடத்தில் நிறைய பேச முடியாமல் தவிர்க்கக்கூடிய பேச முடியாமல் தடுமாறுவீங்க. அந்த மாதிரி தடுமாற்றத்தை கொடுக்கக்கூடிய இடமாகவும் மாறும். அப்படிங்கிறதுனால இந்த இடங்கள் வந்து கவனமாக இருக்கணும். நீங்க வேலை பார்க்குற இடத்துல பேச முடியாமல் உங்க வாயை கெட்டி போட்ட மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். அப்ப இதுக்கு வந்து காரணம் காலபைரவர் வழிபாடுகளை எடுத்துட்டு வருவது சிறந்த பலனை தரும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். தான்றோண்டி மலை வந்து பார்த்து அது கும்பிடுறது ஒரு பக்கம். காலபைரவர் சிவன் கோயில் உள்ள எல்லா இடத்துலயும் இருக்கும் காலபைரவர் வழிபாடு. அந்த காலபைரவர் வழிபாட்டில் விளக்குகளை ஏற்றி சனிக்கிழமை விளக்குகளை ஏற்றிட்டு வருவதும் உங்களுக்கு சிறந்த பயனை கொடுக்கும். அதே போல் பாத்தீங்கன்னா நல்ல காலபைரவருக்கு நல்ல தாமரையை வாங்கி கொண்டு போய் கொடுங்க. தாமரையை வந்து நல்ல ஒரு 2-3 தாமரையை சேர்த்து கொடுத்துட்டு அப்புறம் விளக்கேற்றுவது மிக சிறந்த பலனை தரும். சீக்கிரம் கடன் தொல்லையை அடையும் அப்படிங்கறத எடுத்துக்கலாம். இங்க தாமரை மிக முக்கியமானது. பிங்க் கலர் தாமரையாக இருக்கணும் அப்படிங்கிறது. வெள்ளை கலர் தாமரை வேண்டாம், பிங்க் கலர்ல தாமரை இல்லாட்டி சிவப்பு கலர் தாமரை, இது 2 கலர்ல எதுனாலும் எடுத்து நீங்க கொடுக்கலாம் அப்படிங்கறத எடுத்துக்கலாம். இது மட்டும் அல்லாமல் உங்களுடைய ஒவ்வொரு செயல்களிலும் வார்த்தைகளிலும் கவனம் தேவை அப்படிங்கிறது முக்கியமானது. இது போக கடன் தீர்வதற்கு உங்களுடைய நான் முடிஞ்சு வைக்க வேண்டிய தெய்வத்துக்கு ஒவ்வொரு ராசிக்குமே நான் சொல்லியிருப்பேன் வெள்ளை துணியில் இது முடிஞ்சு வைங்க. அப்ப இந்த ராசிக்கு நீங்க எதை வைத்து தூங்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, துவரம்பருப்பு வெள்ளை துணியில துவரம்பருப்பையும் 1 ரூபாய் காயினையும் வைத்து கட்டி உங்க தலைமாட்டுக்குள்ள வச்சு தூங்குங்க. தூங்கும் போது அது உங்களுக்கு கடன் பிரச்சனையுடைய அளவே குறைக்கும். இது தொடர்ந்து அதாவது வெள்ளை துணியில துவரம்பருப்பு வைத்து தலைக்கு வைத்து தூங்கணும். இது என்னன்னா காலையில எந்திரிச்சோன்னா அந்த துவரம்பருப்பை வந்து ஒரு வெள்ளை பேப்பர்ல எடுத்து கொட்டிருங்க. கொட்டிட்டு அதை அப்படியே வச்சிருங்க. இப்படி 1 வாரம் இதை தொடர்ந்து செஞ்சுட்டு 1 வாரம் கழிச்சு அது ஒரு போக்கு நீர்ல வந்து அதை போட்டுருங்க. அப்படியே இதை வந்து தொடர்ந்து பண்ணும்போது 48 நாளுக்கு வந்து இதை வந்து சேகரிங்க. இல்லாட்ட வாரத்துல ஒரு தடவை போக்கு நீர்ல போட்டுருங்க. 48 நாட்கள் உங்களால சேகரிக்க முடியலனாலும் 7 நாட்களுக்கு ஒரு தடவை அது போக்கு நீர், அதாவது ஓடும் நீர்ல வந்து
போட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். இல்லாட்ட ஓடு நீர் இல்ல கிணத்து நீர்ல போடலாம். இந்த 2 நீர்ல போடலாம். குளம் குட்டாய்களில் போடக்கூடாது அப்படிங்கிறது முக்கியமானதாக எடுத்துக்கோங்க. ஓடும் நீர் கிணற்று நீர்களில் போடலாம் அப்படிங்கறத எடுத்துக்கலாம். அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த துவரம்பருப்பு சேகரிக்கிறது மட்டும் இல்லாமல் துவரம்பருப்பை யாருக்காச்சும் வாங்கி தானம் கொடுப்பது சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது. இல்லாட்டா துவரம்பருப்பை நல்லா அவிச்சு நல்லா டால் மாதிரி ஆக்கி அதுக்கு சப்பாத்தி வைத்து அதை ஒரு நாய்க்கு உணவாக கொடுக்கும்போது அது சிறந்த பலனை தரும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதனால நீங்க சிறந்த பலன் கொடுக்கக்கூடியது நாய்க்கு உணவு துவரம்பருப்பை வைத்து நாய்க்கு உணவு கொடுப்பது. அதுக்கப்புறம் இது காலபைரவருக்கு சிவப்பு அல்லது பிங்கல தாமரையை வைத்து விளக்கேற்றுவது. அதாவது காலபைரவருக்கு சிவப்பு அல்லது பிங்கல தாமரையை கொடுத்துட்டு ஒரு அகல் விளக்கில் விளக்கேற்றுவது. இதெல்லாம் உங்களுடைய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அறிகுறிகளை பார்த்த உடனே இதை செய்ய ஆரம்பிச்சிட்டீங்கன்னா கடன் பிரச்சனைகள் அதிக உங்களுக்கு அழுத்தத்தை கொடுக்காது. இந்த அழுத்தம் உங்களுடைய உடல் ஆரோக்கிய நிலையை அதிகமா பாதிப்படைய வைக்கும். அதனால அது இன்னுமே உங்களுக்கு அஃபெக்ட் ஆகுறதுனால இந்த கடன் பிரச்சனைக்குள்ள அறிகுறிகள் உங்களுக்கு தொடரும் போதே நான் சொல்ற வழிபாடுகளை நீங்க எடுத்துட்டு வந்துகிட்டே இருந்தீங்கன்னா கடன் பிரச்சனைகள் நீங்கி அதிகமான ஒரு அழுத்தத்துல இருந்து விடுபட்டு கொஞ்சம் ஒரு ரிலாக்ஸ் ஆகி இது இவ்வளவுதான் இவ்வளவு முடிஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரி. தலைக்கு வந்தது தலைப்பாவோட போச்சுமாங்களே அந்த மாதிரி ஒரு பெரிய இக்கட்டான கடனில் மாட்ட வேண்டிய நீங்கள் சிறிய கடனாக மாறி உங்களுக்கு அது ஒரு பனித்துளி மாதிரி தான் இருக்கும். சீக்கிரம் கரையும் தன்மையாக மாறிவிடும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதனால இந்த விஷயங்கள் பொதுவாக மிதுன ராசிக்காரர்கள் கடன் படுறது என்னன்னா ஆரோக்கியம் சார்ந்த கடனாக இருக்கும், கௌரவம் சார்ந்த கடனாக தான் இருக்கும். அதனால ஆரோக்கியம் கௌரவம் சார்ந்த கடனாக இருப்பதனால் நல்லா பாத்தீங்கன்னா உடல் ஆரோக்கியம் குன்றியவர்களுக்கு பணம் கொடுத்து உதவுவது, மருத்துவ செலவுகளை ஏற்றுக்கொள்வதும் இதுவும் சிறந்த பலனை தரும். எளிய பரிகாரமும் இருக்குது. இந்த மாதிரி ஹெவியான பரிகாரம் நல்ல ஒருத்தர் ஆபரேஷனுக்கு இருக்காங்கன்னா அந்த ஆபரேஷன் செலவை நான் ஏத்துக்கிறேன்னா உங்களுடைய உடல் உபாதைகள் நீங்க தப்பிக்க போறீங்கன்னு அர்த்தம். அந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா நிறைய ரெக்கவர் ஆகி வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் வெற்றிகள் கிடைக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். கடன் பிரச்சனைகள் நீங்கி நம்மளுடைய முழுமையான அருள் பெற்ற நம்மளுடைய காலபைரவர் உங்களுக்கு உடன் துணை இருந்தே உங்களுடைய உங்க பயணத்தில் துணை இருப்பார் அப்படின்னு நம்பிக்கிட்டே வந்தீங்கன்னா அவருடைய முழுமையான அருளால் உங்க கடன் பிரச்சனைகளை தீங்கி நீங்க நிறைய அற்புதங்கள் மாற்றங்கள் உருவாக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.